வெல்கம் டு வனி சேனல். நம்ம இன்னைக்கு வீட்டிலேயே எப்படி ப்ரோட்டீன் மில்க் பவுடர் வந்து செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து நம்ம நட்ஸ்லாம் எடுத்துருக்கோம். என்னென்ன நட்ஸ் எடுத்துருக்கோன்னு பார்க்கலாம். 100 கிராம் பாதாம் எடுத்துருக்கோம். இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி எடுத்துருக்கோம். முந்திரி ஒரு 100 கிராம் பிஸ்தா எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் அதே மாதிரி லைட்டாக வறுத்தா போதும். லைட்டாக வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நம்ம பசங்களுக்கு ஸ்ட்ரென்த்துக்காக ஹார்லிக்ஸ், பூஸ்ட் எல்லாம் வாங்கி தருவோம். அதிலலாம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்கன்னே தெரியாது. நம்மளே இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வந்து வீட்டிலே செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். பம்ப்கின் சீட்ஸ் எடுத்துருக்கோம் 50 கிராம்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ் 50 கிராம்ஸ், வால்நட் ஒரு 100 கிராம் எடுத்துருக்கோம். இது மூணுத்தையும் நல்லா வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஒல்லியாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுறவங்களாம் இந்த மாதிரி ப்ரோட்டீன் பவுடர் வந்து டெய்லி மில்கில் கலந்து குடித்தா நம்ம பாடி வெயிட் கண்டிப்பாக கெயின் ஆகும். ஓட்ஸ் ஒரு சின்ன கிண்ணத்தில் எடுத்து கொட்டிக்கலாம். இதையும் வறுத்து எடுத்து பிளேட்டுக்கு மாற்றிட்டு இந்த நட்ஸ் எல்லாத்தையும் ஃபேன் காற்றுல வந்து ஆற விட்டுடலாம். எல்லாமே ஆறுனதுக்கு அப்புறமா எடுத்து மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கலாம். மிக்சியில் எடுத்து பவுடர் பண்ணிவிட்டு லைட்டாக ஒரு பல்ஸ் தான் விடணும். லைட்டாக சுற்றினா போதும். சுற்றி எடுத்து இந்த மாவு சலிக்கிறதுல போட்டு சலிச்சு எடுத்துக்கலாம். சரியாக மையாமல் இருக்கிறதெல்லாம் இதுலேயே இருக்கும். அதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஃபில்டர் பண்ணதை மட்டும் எடுத்து தனியாக அதில் வந்து மில்க் பவுடர் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போல்லாம் வந்து மார்னிங்கும் ஈவினிங்கும் பசங்களுக்கு வந்து பாலில் வந்து இதை கலந்து ஆற்றி கொடுக்கலாம். சுகர் போட்டு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஹெல்த்துக்கும் நல்ல ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். பாடியில் பிளட் இல்லைன்றவங்க இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். எல்லா நட்ஸும் மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால எல்லா சத்துமே இதில் வந்து கிடைக்கும் நமக்கு. நம்ம மீதி அந்த திப்பியாக இருந்த பவுடரை எடுத்து இந்த மாதிரி வெல்லம் சேர்த்து உருண்டையாக பிடிச்சி வச்சுக்கலாம். இது ப்ரோட்டீன் லட்டு மாதிரி. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸ் டைமில் வந்து எடுத்து ஒன்று ஒன்றா எடுத்து சாப்பிட்லாம். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.